வயிற்று பாட்டுக்கு வழி இல்லைனாலும் இந்த ஊர்ல ஏதோ கொஞ்ச நெஞ்ச மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருந்தோம். அதையும் அந்த சண்டாள பாவி கெடுத்து இங்க வந்து இப்படி தட்டுமுட்டு சாமானெல்லாம் எடுத்துட்டு போயிட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஊரையும் உலகையும் காக்குற சுவடி தன்னையும் காத்துக்கல, என்னையும் காக்கல. ஏன் மூசா, இன்னுமா அது சுவடிக்கு சக்தி இருக்குன்னு நீ நம்புற? எது நடந்தாலும் நன்மைக்கு தாங்கிறது என்னோட கொள்கை. அவன் அந்த சுவடியை எடுத்துட்டு போனதுனால அவனுக்கு இப்ப கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அழுகாதீங்க. எல்லா சாமானையும் இருந்த இடத்துல வச்சுட்டு வாங்க. சரிங்கம்மா. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் சீக்கிரமா எடுத்து வைங்கடா. அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா, தெரியாம தப்பு பண்ணிட்டோம். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பொருள் எல்லாம் உள்ள கொண்டு போய் வைங்கடா. சீக்கிரமா கொண்டு போய் வைங்க, நானும் போய் எடுத்துட்டு வரேன். ரெண்டு முட்டை இறங்குங்கடா. கேட்காம பணம் எதுவும் கொடுக்காம சாமான எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. எனக்கும் ஒன்னும் புரியல. பணம் கொடுக்காம அவர் பொருள் எல்லாம் தரமாட்டாரே. என்ன நடந்திருக்கும் மூசா? ஆமா, நான் தான் சொன்னேன்ல, அந்த சுவடி எடுத்துட்டு போனதுனால அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு. அந்த சுவடியோட மகிமை தான் இதுன்னு நினைக்கிறேம்மா. எடுப்பா. அம்மா, எல்லா பொருளும் வந்தாச்சு, ஆனா சுவடியை மட்டும் காணுமா? சுவடியை நான் கொண்டு வந்திருக்கேன் மூசா. இந்தா, சுவடியை கொண்டு போய் பூஜையில வை. இந்த பொண்ணு யாருப்பா? ஆமா, இந்த பொண்ணு என்னோட சொந்தக்கார பொண்ணு. எல்லாத்தையும் தான் மீட்டு கொண்டு வந்திருக்கணும். ஓ, உன் பேர் என்னம்மா? வித்தா குஜலாம்பாள். இங்க நடந்ததெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், அவ்வளவுதான். பேச்ச விடுங்க. சுவடியை கொண்டு போய் பூஜையில வச்சு சாமியை கும்பிடுங்க. சரி அம்மா, போ. நீங்க தானே முத்துச்சாமி தீட்சிதர் மனைவி கோதாவரி? ஆமா. உங்களுக்கு ரிஜிஸ்டர் தபால் வந்திருக்குமா? எங்க இருந்து? இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. இந்தாங்க. வரேங்க. இது என்னன்னு பாருங்க. சரிம்மா. அம்மா, அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் வந்திருக்குமா? 2 லட்சம் ரூபாய்க்கு செக் வந்திருக்கு. கடவுளே. மூசா, நீ எங்க ஆத்துல மறுபடியும் காலடி எடுத்து வச்ச நேரம் எங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி உங்க குடும்பத்திலே நடக்கணும். இந்தா சுவடி, நீ தேடி வந்த விஷயத்தை படி. நன்றிம்மா.
வேத சாபரூபா பூதநாத வேத சாபரூபா பூதநாத வேத சாபரூபா அருணகிரி வைத்தியர் அருணகிரி வைத்தியர் சத்தியமங்கலம் இந்தாங்கம்மா அந்த சுவடியில இருந்த விஷயத்த படிச்சுட்டம்மா. ரொம்ப நன்றி. சத்தியமங்கலம் அருணகிரி வைத்தியரை பார்க்க இப்பவே போறியா மூசா? ஆமாம்மா, நான் கிளம்புறேன். சரிப்பா. வா போலாம். வரேம்மா. ம். வரேன் சுதா. அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாப்பா. வரேன் சுதா. வா. வரனாவது நல்லபடியா அமைஞ்சு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கமா. இவ்வளவு பக்கத்துல இருக்கிற அருணகிரி வைத்தியர் எங்களுக்கு தூரத்து சொந்தம்னு தெரியாம போச்சே. தெரியாம போனதும் கொஞ்சம் நல்லதுதாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? தெரிஞ்சிருந்தா நேரடியா வந்து பொண்ணை பார்த்து சம்மதத்தை தெரிவிச்சு கல்யாணத்தை முடிச்சிருப்பாங்க. அப்புறம் என் புரோக்கர் கமிஷன் என்ன ஆகுறது? இப்ப மட்டும் என்ன கமிஷன் தரோம் நான் சொன்னோம். கமிஷன் தராம கல்யாணத்தை நடக்க விட்டுருவேனா? வாய கழுவியா? நீயே மாப்பிளைய கூட்டியாந்துட்டு கல்யாணத்தை நடக்க விட்டுருவேனா என்னைய அர்த்தம்? அது இல்ல பெரியமா. என்ன நொல்ல பெரியமா? விடு பெரியாத்தா. தரகர் தடுத்தாலும் யார் தடுத்தாலும் நடக்கணும்னு அந்த ஆண்டவன் நினைச்சா நடந்தே தீரும். ஆமா, என்ன வைத்தியரை காணும்? வைத்தியத்துக்கு போயிருக்காரு. பையனை அனுப்பிச்சிருக்கேன், இப்ப வந்துடுவாரு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்துட்டாருன்னா பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிடலாமே. இப்ப வந்துடுவாருங்க. இத பாருங்க, பொண்டாட்டி குடும்பம் சொந்த பந்தம் காசு பணம் இதெல்லாம் விட மருத்துவம் தான் அவனுக்கு முக்கியம். ஆரம்பத்துல இருந்து அவன் அப்படியே வாழ்ந்து பழகிட்டான். அவருக்கு வைத்தியம் மட்டுமல்ல, நீதி நேர்மை நாணயம் தர்மத்துல இந்த சுத்துப்பட்டி 18 பட்டியில எங்க அருணகிரி மாமாவை விட்டா வேற யாரு இருக்கா? ஊருக்குள்ள 1000 பணக்காரன் இருந்தாலும் கோயில் திருவிழா பஞ்சாயத்து பொது பிரச்சனைன்னா அங்க என் மாமன் அருணகிரி இல்லாம ஒண்ணும் நடக்காதுல்ல. எங்க பரம்பரை கௌரவமாச்சே, நடக்க விட்டுருவோமா? அப்படி சொல்ல ஆத்தா. பேருதான் பெத்து பேரு. அடுப்புல பொண்ணு தொங்குறது எனக்கு மட்டும்தானே தெரியும். புரியுது கோமலா, நீ என்ன முணுமுணுக்கிறேன்னு. போய் அருணகிரி வரானான்னு பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, சீக்கிரமா வாங்க. அப்படியா? மாமா வந்துட்டாங்க. எல்லாரும் வாங்க. வாங்கய்யா வாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. வரப்போறதா தரகர் சொன்னாரு. நான் இத்தனை நேரம் இங்கதான் இருந்தேன். திடீர்னு பக்கத்துல ஒருத்தருக்கு நெஞ்சு வலி, அதனால அவரை பார்க்க வேண்டியதா போச்சு. உங்க எல்லாரையும் காக்க வச்சுட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க இதுக்கு போய் கும்பிட்டுக்கிட்டு? அப்படி இல்லைங்க, யாரா இருந்தாலும் உங்களை எல்லாம் காக்க வச்சது தப்பு இல்லையா? கோமலா, அவங்களுக்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்தியா? என்னடா பேசுற நீ? அவங்க கோமலாவைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. நீ வரலையேன்னு நாங்க இன்னும் புனிதாவே காட்டல. கோமலா, நீ உள்ள போய் புனிதா கையில காப்பியை கொடுத்து உடனே அனுப்பி வை. போ. பொண்ணை நல்லா பாத்துக்குங்க. பிடிச்சிருந்தா மத்த விஷயங்களை பேசலாம். மாப்பிள்ளை விட தரகர் தான் அவசரப்படுறாரு. தொழில ரொம்ப சுத்தம்.
கொண்டு போய் கொடுமா. அங்க கொடுமா. அப்புறம் சொல்லுங்க. இதோ போய் சொல்றேன் வந்து சொல்றேன் அதெல்லாம் வேண்டாம். பட்டுன்னு விஷயத்த சொல்லுங்க. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அக்கா மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா மட்டும் கல்யாணம் நடந்துருவா போகுது. ஏன்க்கா இப்படி சொல்ற? நீ கேக்குறதும் நான் சொல்றதும் இன்னைக்கு என்னத்தான் நடக்குது. எல்லாம் என் தலை விதி. எந்த சீர்சனத்தையும் வேண்டாம், உங்க பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு இந்த மாப்பிள்ளை மட்டும் சொல்லிடுவா போறாரு. என்னதான் பொண்ணு சொக்க தங்கமா இருந்தாலும் ஒரு 10 சவரன் போட்டாதானே கட்டி கொடுக்கற உங்களுக்கும் பெருமை, கட்டிக்கிட்டு போற எங்களுக்கும் பெருமை. இதுக்கே இந்த யோசனை பண்ணா நாளைக்கு நல்ல நாள் கெட்ட நாள்னு மாப்பிள்ளை வரும்போது என்னத்தை பெருசா செஞ்சிட போறீங்க? என்ன 10 பவுன் கேட்டிருக்கீங்க, கூடவோ குறையவோ நான் ஒரு 8 பவுன் போட சொல்றேன். தரகிறேன். வைத்தியரே, இடம் நல்ல இடம், தவற விட வேண்டாம். இல்ல தரகிறேன். போடுறேன்னு சொன்னா போடணும். இப்போ ஒத்துக்கிட்டு நாளைக்கு சபையில அவமானப்படுறதுக்கு என்னால முடியாது. இத பாருங்க, இவ்வளவு அவ்வளவுன்னு இல்ல, எவ்வளவு நகை முடியுமோ அவ்வளவு நகையை போட்டு நல்லபடியா கல்யாணத்தை நடத்தலாம். இதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, இல்லைன்னா அப்புறமா பேசுவோம். இதை பாருங்க, 10 பவுனுக்கு குறைச்சல்னா நீங்க பேச வேண்டாம். அதுக்கு சம்மதம்னா நல்லா யோசிச்சு தரகட்ட சொல்லி அனுப்புங்க, அப்புறம் பேசலாம். வாங்க போலாம். வரேங்க. ஊருக்குள்ள உமக்கு என்னவோ பெத்த பேர் தான். உங்க குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம்? நல்ல தொழிலை கையில வச்சிருக்கீங்க, ஊருக்கெல்லாம் இலவசமா வைத்தியத்தை பார்த்து புண்ணியத்தை தேடுறீங்க. பெத்த பொண்ணுக்கு பாவத்தை தேடணுமா? 10 சவரம் கேட்டவங்க கிட்ட 8க்கு சரின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் 8 பிடிச்சிருப்பேன். நீங்க அதுவும் முடியாதுன்னுட்டீங்க. நான் என்ன செய்யட்டும்? நகைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லி அனுப்புங்க, அடுத்த மாப்பிள்ளையை கொண்டு வரேன். வரேன். தரகர் சொல்லிட்டு போறதுல எனக்கு ஒன்றும் தப்பா தோணல மாமா. யோசிங்க. இந்த ஜென்மத்துல உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்து அவங்க கேக்குறத கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதில்லடி. நீயா எவனையாவது எடுத்துக்கிட்டு போய் தாலி கட்டிட்டாதான் உண்டு. என்னடா, சத்தியத்துக்கு சோதனை வந்தாலும் கடைசியில சத்தியம்தான் ஜெயிக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதா நடக்கும். சரியா? இந்த 2 நாளா சேட்டு வேஷத்தில் இருக்கிற மூசாவை பல இடங்கள்ல தேடியாச்சு. ஆனால் அவனை பற்றின எந்த தகவலோ சின்ன துப்போ தடைமோ எதுவுமே கிடைக்கலையே. எஜமா கிட்ட என்னடனா, மூசாவை எப்படியாவது பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி பெருசாக சபதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். ஆனால் அவனை கண்டுபிடிக்காமல் போனான்னா எஜமா கிட்ட நமக்கு பெருத்த அவமானம்.
அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம பேச்சை நம்பாமல் இருக்கிற எஜமா நம்மளை தண்டிச்சாலும் தண்டிச்சிடுவார். மூசாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் போகணும். சக்தி இல்லாத மூசா எங்கே போயிருப்பான்? போனானா இல்லை அந்த சக்தியோடு இருக்கிற அந்த சின்ன பொண்ணு அவனை எங்கேயாவது மறைச்சி வச்சிருக்காளா? அருணகிரி வைத்தியரை பார்க்க நம்ம கூட வரோம்னு அவ்வளோ சொல்லியும் வேண்டான்னு சொல்லி மறுத்துட்டு போறானே. இப்ப அங்க போய் சேர்ந்திருப்பானா இல்லையா எதுவுமே தெரியலையே. வழியில ஏதாவது பிரச்சனைனா கூட அவனா கூப்பிட மாட்டேங்கிறான். நாம உணர்ந்துதான் போக வேண்டியது இருக்கு. பெரிய பணக்காரன் திடீர்னு ஏழை ஆயிட்டா அடுத்தவங்க கிட்ட கடன் கேட்க தயங்குற மாதிரி தான் மூசா நிலைமையும். பஞ்ச பூதங்களை அடக்கி ஆண்டவன் இப்போ மண்டோராவை பார்த்து பயந்து ஓடும்போது அவன் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? பாவம் மூசா. எப்படியோ லீவ்ல ஊருக்கு போய் ஊரையே ரெண்டாக்கிட்டு வந்துட்டேன். எஸ், த கிரேட் பாலு எங்க போனாலும் இவன் திரும்பி வரமாட்டானான்னு ஜனங்க தவம் இருக்கணும். இல்லனா இவன் இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாதுன்னு அவங்க கடவுள்கிட்ட வேண்டணும். இல்ல ஏதாவது நடக்கணும். தட்ஸ் மை பாலிசி. நல்ல பாலிசிடா உன் பாலிசி. தேங்க்யூ. அப்பப்ப ஆப்ப வைக்க சந்தியா இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவ தான் ஊருக்கு போயிட்டு இன்னும் திரும்பி வரலையே. ஒன்னு நாங்க எப்படி சமாளிக்க போறோமோ. வாட்? என்ன சொல்ற? அவ என்ன அப்படிக்கிறாளா? அவளை நான் எவ்வளவு வாட்டி சுத்த விட்டுருக்கேன் தெரியுமா? அவ போய் என்ன அப்படிக்கிறாளா? கிரேட் இன்சல்ட். டேய் அடங்கு.